பிக் பாஸ் போறதுக்கு முன்னாடி உங்களுக்கான அங்கீகாரம் தேடி பைக்ல 100 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டு எங்கெங்க அலைஞ்சு அப்படின்னு சொன்னீங்க. விஜய் டிவி மூலமா உங்களுக்கு வந்து ஒரு பெரிய அங்கீகாரம் கிடைச்சிருச்சு. இப்போ இந்த திரையுலகம் உங்களை எப்படி பாக்குது? உங்களுக்கான அங்கீகாரம் கிடைச்சதா நீங்க பாக்குறீங்களா? எப்படி? ஆமாண்ணா, மரியாதை கொடுக்குறாங்க நிறைய இடத்துல. கதை சொல்றேன்னு சொல்றாங்க, சார்ன்றாங்க. அதுவே பெரிய விஷயம். அது வந்து சில பேர் நம்ம சார்ன்னு கூப்பிடுற அளவுக்கு நம்ம பெரிய ஆள் கிடையாது. பட் ஆனால் நம்மளோட அனுபவத்திலையும் இதுலயும் பெரிய ஒரு ஆளுங்க வந்து மதிச்சு பேசுறாங்க. இப்ப பாருங்க, நான் மைக் பிடிச்சி கேள்விக்கு நான் அங்க உட்காந்துருந்து நான் கேட்டு பதில் சொல்றேன்றது வந்து ஒரு மரியாதை, ஒரு அந்தஸ்து மாதிரிதான் ஃபீல் ஆகுது. அது காரணம் அதுதான் நினைக்கிறேன். மைக்ல கேட்க சொல்றாங்க. அண்ணா ராஜு, சாரி இவர்கிட்ட. சரி. ஆனா டைரக்டர் ஆகணுங்கிறது தான் உங்களோட ஆசை, கனவு எல்லாமே அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இப்போ நடிப்பு பக்கம் வந்திருக்கீங்க. நம்ம டைரக்டர் ஆக முடியாதா இனிமே அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கா, இல்ல கண்டிப்பா அதையும் பண்ணிடுவீங்களா? நான் நடிக்கிற ஆசையில தான் அந்த ஊர்ல இருந்து கிளம்பி வந்தேன். நடிக்கிறதுக்கு வாய்ப்பு தர்ற மாதிரி தெரியல. அதனால பரவாயில்ல, நாமளே எழுதி நாமளே நடிச்சிடலாம்னு சொல்லி தான் பாக்யராஜ் சார்கிட்டையும் நெல்சன் சார்கிட்டையும் வேலைக்கு சேர்ந்தேன். ஆனா இதுக்கு நடிச்சிடலாம் போல இருக்கு அப்படின்ற மாதிரி டைரக்ஷன் வேலைன்றது வந்து ரொம்ப இதுவா இருந்தது. ஆனா இப்ப எனக்கு நான் அந்த பிக் பாஸ் முடிச்சதுக்கு அப்புறமும் எனக்கு கிடைச்ச வாய்ப்பு வந்து எழுதி இயக்கி நானே நடிக்கிறது தான் சொன்ன மாதிரி. சோ அது வந்து எல்லாமே முடிஞ்சிருச்சு. சில வேலைகள் மட்டும் பெண்டிங்ல இருக்கு. நம்ம ஆனா அது வரைக்கும் நம்ம இருக்கக்கூடாது, எல்லாம் மறந்துடுவாங்க அப்படின்னு சொன்னாங்க. முதல்ல யாராவது என்ன ஞாபகம் வச்சிருக்காங்களான்னு தெரியல. ஞாபகம் வச்சிருந்தாங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுவேன். ஸோ அதனால அந்த ரொம்ப டைம் எடுத்துக்கூடாது. இங்க எல்லாருக்குமே அவங்களுடைய ப்ரெஷர்ஸ் எல்லாமே ஜாஸ்தியா இருக்கு. அதுல வந்து நாமளும் வந்து அந்த கரெக்டா டைம்ல ஏதோ ஒன்று பண்ணணுன்றதுனால இது ஃபர்ஸ்ட் பண்ணிட்டேன். அது வந்து எப்போ நடக்குதோ நடக்கும்னு நம்புறேன். ஆமாண்ணே. ராஜு சார், இங்க உங்களை கவினுக்கு போட்டி அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கலாமா? ஐயோ, அப்பெல்லாம் அது மாதிரிலாம் ஒண்ணுமே கிடையாது. சும்மா நான் பாட்டு ஒரு ஓரத்தில் நடந்துகிட்டு இருக்கிறேங்க. அந்த மாதிரிலாம் எங்களுக்கு இல்லை. நாங்கெல்லாம் ஒன்னா, அவன் ஒர்க் பண்ணதையும் நான் பார்த்துருக்கேன். ஸோ அவர் எப்படி ஒர்க் பண்ணுவாரு, அவர் மைண்ட்ல என்ன இருக்கும்ன்றது எனக்கு தெரியும். இந்த போட்டி அப்படின்றது வந்து எனக்கு இதுக்கெல்லாம் நான் வந்து ரேஸ்லேயே இல்லை. என்னை நீங்க போட்டி கிட்டீங்கலாம் சொல்லக்கூடாது. நம்ம உள்ள வந்து படமா இது பண்ணி நீங்கெல்லாம் ஏத்துக்கிட்ட பிறகுதான் அது இந்த போட்டி. அதெல்லாம் நான் அப்படி நான் பார்க்கல. எனக்கு ஏதோ ஒரு வாய்ப்பு கொடுத்து நான் இந்த படத்துல வந்து நடிக்கும் போது டைரக்டருக்கு பிடிச்சிருக்கா அவ்வளவுதான். அதுக்கு வெளியில வந்தபோது உங்களுக்கு பிடிச்சிருக்கா அவ்வளவுதான். போட்டிக்கிட்டுலாம் சொல்லி முடிச்சு விட்டுறாங்க. ஃபைனலி படத்தோட ஷெட்யூல்ஸ் பத்தி சொல்லிட்டு முடிச்சிடலாம். ராஜுபாய், ஃபர்ஸ்ட் போஸ்டே வந்து ஒரு ராஜா கெட்டப்ல இருக்கு, வேற லெவல்ல இருக்கு. அதுலயும் சிரிச்ச முகம், சுத்தி வந்து கலவரம் டெத் எல்லாம் இருக்கு. பட் ஈட்டிலாம் உங்களை நோக்கி வர மாதிரி இருக்கு. ஆனா கூலா பட்டர் ஜாம் சாப்பிட்டு இருக்கீங்க. சோ ரியல் லைஃப்லயும் அப்படிதான் இருப்பீங்களா? எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் நான் கூலா இருப்பேன். ஆமா, ஆமாண்ணே. ரியல் லைஃப்ல அப்படித்தானே இருப்பேன். கிட்டத்தட்ட எனக்கு அதை பார்க்கும் பொழுது என்னைய கனெக்ட் பண்ணிக்க முடியுது. ரியல் லைஃப்ல இருக்கிற மாதிரிதான். நம்ம வெளியில மேடையில சொல்ல முடியாது இல்லையா எல்லாத்தையுமே. அதனால சோ என்னால நல்லா ரிலேட் பண்ணிக்க முடியுது. ஓரளவுக்கு அப்படிதான் இருக்கு. ட்ரை பண்றேன்.